ஹலோ ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என் பையனோட பர்த்டே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் வந்து பண்ணிவிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். ஸோ ஸ்கூலில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு வந்துட்டான். ஸோ அதனால் வீட்டில் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா ஸோ அவெஞ்சர் கேக் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தேன். அதனால வந்துட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். பாப்பா வந்து ஒரே அழுக. ஸோ நான் தான் கட் பண்ணுவேன், நான் தான் நிற்குவேன் அப்படின்ட்டு. அவனும் விட்டு கொடுக்க மாட்டான், அவளும் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி 2 பேரும் சமாதானப்படுத்தி கேக் கட் பண்ணிட்டோம். அதுலேயும் அவன் வந்து அப்பப்போ கோச்சிட்டு போயிடுறான். நானே தான் கட் பண்ணுவேன், நானே தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு தம்பி எனக்கு தானே பர்த்டே, உனக்கு பர்த்டேன்ட்டு அவகிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ அவளுக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் அவனும் விட்டு கொடுக்க மாட்டான், அவளும் விட்டு கொடுக்க மாட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டேவே எனக்கு. ஸோ எங்கேயுமே போக முடியல. ஏன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லன்னா ஹோட்டலுக்கே போக மாட்டோம். ஏன்னா வெஜ்ஜு நான் வீட்டில் எப்பவுமே சமைப்பேன். ஸோ நான்வெஜ்னால் நாங்கள் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடுவோமா. ஸோ அதனால் வந்துட்டு இது சனிக்கிழமை அப்படின்ட்டுக்காக நாங்கள் ஹோட்டலுக்கு போகவே இல்லை. வீட்டிலே வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு பையன் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டான். ஸோ அதனால ஃப்ரைட் ரைஸ் வாங்கினு கொடுத்துட்டு எனக்கு வந்து பன்னீர் மஞ்சூரியன் வேணும்னு கேட்டேன். ஸோ அதனால் அதுவும் வாங்கினு கொடுத்தாங்க. வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.